எங்கள் செய்திகளுக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்குங்கிறத உங்களோட நாங்கள் நன்கு அறிஞ்சிருக்கோம். ஏன்னா அவ்வளவு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை, உங்களுக்கு ஒரு மேட்டர் இல்லை. தலைமுறைகளாக வாழ்ந்த மக்களை ஆக்கிரமிப்பு என்று அகற்றுவது வந்து சொந்த நாட்டுகளே வாழ்விடங்களை இழந்து நாங்கள் அகதியாக இடம்பெறுவது பெரிய துயரம். இத்தனை ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு மேலே அந்த வாழ்ந்த இடம் வந்து ஆக்கிரமிப்புன்னு தெரியாதா? திடீர்னு தான் இப்பதான் உங்களுக்கு ஆக்கிரமிப்பு தெரியுதா? அங்க நீங்க சொன்ன அது வெள்ள ஏரி தான். இது சென்னை வந்து ஒரு நீர் தேக்கம், எல்லாமே ஏரி நகரம். அந்த மாதிரி ஆதி தமிழ் குடிமையில எல்லாம் நீங்க வந்து ஆக்கிரமிப்பு இங்க இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்துக்கு தள்ளி விட்டுட்டீங்க. ஊடகத்தினுடைய அறத்தையும் மாண்பையும் கொஞ்சம் கடைபிடிச்சு இதையெல்லாம் கொண்டு போய் சேருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பல நாட்களா அந்த மக்கள் வீதியில் இருந்து போராடிட்டு இருக்காங்க. நான் அன்பா வேண்டேன், தாழ்மையை கேட்டுக்கிறேன், தயவு செய்து இதை கொண்டு போங்க. ஊடகத்தின் இந்த தொகுதி மறுசீராய்வு, அங்கெங்கே நடக்கிற போதை மிகுதியாக நடக்கிற வன்புணர்வு கொலைகள், படுகொலைகள், இது ஒவ்வொன்றுக்குமாக போராடிட்டு இருந்தால் ஒவ்வொரு பொழுதும் போராட்டத்தில் தான் எங்களுக்கு வீடியும், போராட்டத்தில் தான் முடியும். இப்போ மற்றவர்களுக்கு எப்பாவது போராட்டம், எங்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்குது. அதனால ஒரு தாய் பிள்ளைகளாக இருக்கிற தமிழ் தாயின் பிள்ளைகள் ஒரே குடையின் கீழே, தமிழ் தேசியனத்தின் பிள்ளைகள் என்கிற அரசியல் குடையின் கீழே ஒன்றிணைந்து போராடுவது, வலிமையான ஒரு அரசியல் படையாக மாறுவது என்ற நோக்கிலே ஒருங்கிணைந்து இதை செயல்படுறோம். இந்த ஒருங்கிணைப்பை எங்களுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் மருத்துவர் கிருஷ்ணசாமியும், என் உயிருக்கினிய என் உடன் பிறந்தான், என் ரத்தம் வேல்முருகன் அவர்களும், என்னுடைய அன்பு உடன் பிறந்தார் தனியரசு அவர்களும், என் அன்பு தம்பி திருமாறன் அவர்களும், இப்படி எங்கள் அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தி போன்றவர்கள், மதிப்பிற்குரிய பாபுஜி அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைக்கிறாங்க. இங்கே என்னுடைய அன்பு தம்பிகள் கோசு, மணி, மகேஷ் எல்லாரும் இதில் இணைந்து செய்கிறாங்க. இப்போதைக்கு இந்த ஒருங்கிணைப்பை எங்களுடைய அண்ணன் கிருஷ்ணசாமி, என்னுடைய ரத்தமும் முன்னின்று எல்லாரையும் ஒருங்கிணைக்க, இன்னும் பல இயக்கங்கள் இதில் இணைஞ்சு இது பெரும்படையாக மாறும். அந்த பிரச்சனைகளை ஒட்டி இது இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிறது பச்சை எரியிற சிக்கலாக இருக்கிறது. மேகமலையிலிருந்து 150 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பல தலைமுறைகளாக வாழ்ந்த மக்களை ஆக்கிரமிப்பு என்று அகற்றுவது வந்து சொந்த நாட்டுகளே வாழ்விடங்களை இழந்து நாங்கள் அகதியாக இடம்பெறுவது பெரிய துயரம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மாஞ்சோலையில் இப்படி தான் அடித்து விரட்டப்பட்டு நிலமற்ற கூலிகளாக வெளியில் வந்தோம். அது விடுதலைக்கு முன்பு இருந்து நாங்கள் அங்கே வாழ்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் வெள்ளக்காரங்காலத்தில் அங்கே போய் தேயிலை தோட்டத்துக்கு போனவங்க நாங்கள். அதில் இந்த ஆட்சியாளர்களும் மாண்புமிக்க நீதியும் வந்து முன்வைக்கிறது நம்மகிட்ட வந்து ஆக்கிரமிப்புங்கிறது. அதுதான் அது ரொம்ப வெறுக்கத்தக்கது, அறவே அது ஏற்கத்தக்கது அல்ல. ஆக்கிரமிப்பு என்பது எவ்வளவு கொடுமையான சொல். ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணீங்க? இத்தனை ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு மேலே அந்த வாழ்ந்த இடம் வந்து ஆக்கிரமிப்புன்னு தெரியாதா? திடீர்னு தான் இப்பதான் உங்களுக்கு ஆக்கிரமிப்பு தெரியுதா? அங்க நீங்க சொன்னது உயர்ந்த விடுதிகளை தான் ரெசார்ட் அங்க கட்டி வாழ்றாங்க. ரெசார்ட் அங்க இருக்கிற குடிமக்கள் வாழ்றாங்க, பழங்குடி மக்கள், நீண்ட காலமா வாழ்கிற உழைக்கும் மக்கள் அங்க கட்டுறாங்களா? முதலாளிகள். அப்படி கட்டப்பட்ட ரெசார்ட், அந்த விடுதிகளை வெளியில் எடுங்கன்னு தானே சொல்லணும். மொத்த பேரும் வெளியேறுனா இப்படி பலாயிரக்கணக்கான 20-30 கிராமங்கள், பலாயிரக்கணக்கான மக்கள் வாழ்விடங்களிலிருந்து எங்கே போகுது? இது எங்களுக்கு நீண்ட கால வரலாறு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்விடத்தில், சென்னையிலேயே இது பூர்வீகுடி மக்கள் நாங்கள். இது சேரியே, இது பறச்சேரி தான், இது வெள்ள சேரி தான், இது வெள்ள ஏரி தான். இது சென்னை வந்து ஒரு நீர் தேக்கம், எல்லாமே ஏரி நகரம். அந்த மாதிரி ஆதி தமிழ் குடிமையில எல்லாம் நீங்க வந்து ஆக்கிரமிப்பு இங்க இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்துக்கு தள்ளி விட்டுட்டீங்க. தலைநகர்ல இல்லை. இப்போ அந்த மாதிரி அண்ணல் அம்பேத்கர் பல்கலைக்கழக சட்டப்ப கல்லூரி இங்கே இருக்கிறது என்ன பிரச்சனை? நீதிமன்றத்தை விட்டு அதையும் தூக்கி புறநகருக்கு தள்ளிங்க. இப்படி எல்லாத்தையுமே எங்களை வந்து வாழ்விடங்களை விட்டு புறநகருக்கு தள்ளி அப்புறப்படுத்துவது, ஊடக வெளிச்சமோ எதுவுமே வராமல் எங்களை தள்ளுறதுங்கிற முடிவில் இது பண்ணுறீங்க. இப்போ இந்த மேகமலை போகிறது வந்து பற்றி எரியுது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஒவ்வொரு போராட்டமாக எடுக்க இருக்கிறோம். அதில் அடுத்து மாஞ்சோலை, இதில் தொகுதி மறுசீரமைப்பு, இப்படி ஒவ்வொன்றா இது பண்ணுவோம். இது குறித்த செய்திகளை தொடர்ந்து ஒருங்கிணைத்து வருகிற என் அண்ணன் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள், என் அன்பு ரத்தம் வேல்முருகன் அவர்களும் உங்களோட பகிர்ந்து கொள்வாங்க. நாங்கள் தொடர் போராட்டங்களை செய்ய இருக்கிறோம். அந்த போராட்ட தேதி, அதனுடைய நோக்கம், அது எல்லாவற்றையும் விளக்கி பேசுவாங்க. நீங்கள் இதை வந்து எப்பவும் எங்கள் செய்திகளுக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்குங்கிறத உங்களோட நாங்கள் நன்கு அறிஞ்சிருக்கோம். ஏன்னா அது அவ்வளவு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, உங்களுக்கு ஒரு மேட்ரு இல்லை. இது உங்களுக்கு சுதந்திர தினமே ஒரு சும்மா தினம் ஆகிப்போச்சு. அதனால் நாங்கள் பேசி இதில் பயன் இல்லை. அதனால் நான் வந்து என்னுடைய அப்பா பாரதிராஜா அவர்களுக்கும், எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா பாக்கியராஜ் அவர்களுக்கும் ஒரு வணக்க நிகழ்வு நடக்குது. அதில் போய் பங்கேற்கணும். அதனால நான் நீண்ட நேரம் அங்கே இருக்க முடியாது. நான் செய்திகளை எங்கள் அண்ணன் ரத்தம், என்னுடைய அன்பு சகோதரன் தனியரசு எல்லாம் பகிர்ந்துக்குவாங்க உங்களோட. மக்களினுடைய உயிர் பிரச்சனையாக இருக்கிற, வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கிற இந்த பிரச்சனைகளையும் கொஞ்சம் நீங்கள் கொண்டு போகணும். நான் அன்பா வேண்டேன், தாழ்மையாக கேட்டுக்கிறேன், தயவு செய்து இதை கொண்டு போங்க. ஊடகத்தினுடைய அறத்தையும் மாண்பையும் கொஞ்சம் கடைபிடிச்சு இதையெல்லாம் கொண்டு போய் சேருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பல நாட்களாக அந்த மக்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்காங்க.
இந்த பிரச்சனை எங்க தொடங்குதுன்னா, இந்த புதிதாக வந்த அரசு, அந்த அரசு சார்ந்த வழக்கறிஞர் அவர் கொடுத்த பதில் மனுவில் தான் வருது. ஆக்கிரமிப்புங்கிற வார்த்தையை அவர் தான் அதில் நீதிமன்றத்தில் வைக்கிறார். இதுக்கு பொதுநல வழக்குன்னு போட்டவர் வந்து கென்னடின்னு ஒருத்தர், அவர் கேரளத்தை சார்ந்தவர். அவர் மேகமலையை பற்றி அவருக்கு என்ன அக்கறை? வைகை நதி பாதிக்கப்படுதுங்கிறது. வைகை நதியில் மண்ணெல்லி விற்கும்போது அவர் எங்கே படுத்திருந்தாரு? வைகை நதி கரை ஓரத்தில் சாலை விரிவாக்கம் அணையினுடைய பரப்பளவை குறுக்கும் போது எங்கே போனார்? ஆற்றுல மண்ணல்னால நடு ஆற்றுக்குள்ளே புல்லும் பூண்டும் முளைச்சி ஆடு மாடு மேய்ஞ்சு கொண்டிருக்கே. ஆற்றுல மணல் எங்கே, ஆற்றுல நடுவால் எங்கேயாவது ஆடு மாடு மேய்ஞ்சு பார்த்துருக்கீங்களா? இரு கரையிலையும் நாணல் இருக்கும், சரி. நடுவால் எங்கே புல்லு பூண்டு முளைச்சிருக்குது? மதுரை பெருநகரினுடைய கழிவுநீர் ஓடுற காவாயாக தான் மாறி இருக்கு. இந்த என் தம்பி இருக்கான், திருமாறன், அங்கேயே வாழ்கிறான். வைகையை கடக்கும் போதெல்லாம் கண்ணீர் வருது. என் தாய் செத்து கிடக்கிறா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வருது. இப்போ அந்த மாதிரி எல்லாமே நாசமாக போகுது. அதே கேரளாவில் எங்கள் மலைப்புறா வெட்டி எடுத்துட்டு குப்பையை கொட்டும் போதெல்லாம் காட்டாத அக்கறை, முல்லை பெரியாரில் எனக்கு தண்ணி தருவதில் காட்டாத அக்கறை, என் வைகையை காப்பாற்றுறதுக்கு வழக்கப்பட்டிருக்காப்புல. அதே நீதிமன்றம் வந்து 28ஆம் தேதிக்குள்ளே காலி பண்ண, இல்லைன்னா துணை ராணுவ படையை வச்சாவது வெளியேற்றுங்குது. அதை நீங்கள்லாம் அனுமதிக்கிறீங்களா? இது வந்து அங்கே மேகமலையில் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தால் இப்படி தான் நீங்கள் இருப்பீங்களான்னு கேட்டு பாருங்க. ஒவ்வொருத்தரும் வாழ்விடத்தை விட்டு நம்ம அப்புறப்படுத்தப்பட்டு சொந்த நாட்டில் அகதியாக்கப்பட்டால் எங்கே போகிறதுன்னு பாருங்க. அந்த பிரச்சனைக்கு தான் நாங்கள் அதுக்கும் இந்த மாஞ்சோலைக்குமாக இந்த போராட்டத்தை முதல்ல முன்னெடுக்கிறோம். தேதிகளை எங்கள் அண்ணனும் என் ரத்தமும் அறிவிப்பாங்க.